வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் சென்னை தமிழகம் முழுவதும் மாவட்ட நீதிமன்றங்களில் உள்ள காலி பணியிடங்களுக்கான அலுவலக உதவியாளர், இரவு காவலர், கார்டனர், வாட்டர்மேன், வாட்டர் உமன், ஸோ இந்த மாதிரி பணியிடங்களுக்கான எழுத்து தேர்வு, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ நேர்முக தேர்வு பிப்ரவரி 14th and 15th சென்னையில் நடக்க போகுது. அதற்காக ஹால் டிக்கெட் எல்லாருமே ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்மளோட ஒரு ஹால் டிக்கெட் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இந்த கேண்டிடேட்டுக்கு 14th February சாட்டர்டே மார்னிங்ல 12 மணிக்கு நண்பகல் 12:30 மணிக்கு அவங்க ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருக்காங்க. எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கான நீட்டான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களோட நியர்பை ரயில்வே ஸ்டேஷன் கொடுத்துருங்க, பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன். ஸோ பஸ்ல போறவங்களோ ட்ரெயின்ல போறவங்களோ தாம்பரம் போய் அங்கிருந்து வரதா இருந்தால் ரொம்ப சேஃபா இருக்கும். ஸோ இது கரெக்டா இந்த வென்யூ கரெக்டான டயத்துக்கு போயிருங்க, சரியான இடத்துக்கு சரியான மிகச்சரியான நேரத்துக்கு போகணும் அப்படிங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கப்புறம் கூடுதலா விண்ணப்பதாரர்களுக்கு அறிவுரை பார்த்தீங்களா, முறையான ஆடை அணிந்து வர வேண்டும். ஸோ ஃபார்மல், ரொம்ப ஃபார்மலான ஒரு ட்ரெஸ்ல வரணும். அதுக்கப்புறம் விண்ணப்பதாரர் வாய்மொழி தேர்வு அனுமதி சீல் குறிப்பிட்ட தேதி மற்றும் குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். அதனால முன்னாடியே போய் நிற்கணும் அப்படிங்கிறதா இல்லை. உங்களுக்கு மதிய செஷன்னா மதியம் இல்லை, காலையில தான் போகணும். ஆக்சுவலா காலையில செஷன்னா காலையில போகணும், மதிய செஷனா மதியத்துக்கு வரணும். சரியா? எனக்கு மதியம் தான் இருக்கு, நான் காலையில வந்து பார்க்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அலோவ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு எக்ஸாக்டா எந்த செஷன் சொல்லிதான் அந்த செஷன்ல நீங்க வாங்க. அதுக்கப்புறம் விண்ணப்ப அப்ளிகன்ஸ் தவிர, இன்டர்வியூக்கு வர கேண்டிடேட்ஸ் தவிர வேற யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. புகைப்படம் தெளிவா இல்லைன்னா கூடுதலா ஒரு ஒரிஜினல்ஸ் ஏதாவது கையில் வச்சுட்டு உங்களோட போட்டோஸ் கேட்டிருக்காங்க. தடை செய்யப்பட்ட பொருட்கள், அதுக்கப்புறம் பை, வேற இந்த மாதிரி பொருட்கள், மின்னணு சாதனங்கள், பதிவு சாதனங்கள் வேற எதுவுமே அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ள, இந்த இன்டர்வியூ ஹாலுக்குள்ள எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. கூடுதலா என்னென்ன திங்ஸ் நீங்க கொண்டு வந்தீங்க அது உங்களோட ஓன் ரிஸ்க்ல தான் நீங்க மெயின்டைன் பண்ணிக்கணும், அதை பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட்சேர்ப்பு பிரிவு மற்றும் எஸ்ஆர்எம் கல்லூரி நிர்வாகமோ இதுக்கான பொறுப்பேற்காது, எதுவும் தவறும் பட்சத்தில் அவங்க பொறுப்பேற்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பவர்கள் பொதுவான அறிவுறுத்தல் குறிப்பில் எந்த ஒரு முறையற்ற, அதாவது ஆக்சுவலா ரொம்ப டீசென்டான ஒரு பிஹேவியர் இருக்கணும். அதை தாண்டி அப்நார்மலா ஏதாவது பிஹேவ் பண்ணீங்கன்னா உங்களை அந்த மையத்துல இருந்து வெளியேற்றது மட்டும் இல்ல, உங்க மேல நடவடிக்கையும் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. ஏன்னா கோர்ட் அது பாத்துங்க. அதனால அவங்க ரொம்ப அந்த டெக்கோரம் அவங்க மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்பாங்க. கட்டாயம் இந்த டிசிப்ளினும் முறையான ஒரு நிகழ்வும் அங்க இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க உங்க மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அழைக்கப்படும் விண்ணப்பதாரர்கள் தற்காலிகமாக அழைக்கப்படுறாங்க. இதை வச்சு நீங்க எவ்வித உத்தரவாதம் உரிமை கோரும், அது வழக்கமா சொல்லக்கூடிய ப்ரொசீஜர் தான். ஸோ அறிவிக்கை 116, 171, 2020 இந்த தேதியில வந்து வாய்மொழி தேர்வு பத்தியில் குறிப்பிட்டுள்ள ஏதேனும் சொல்லலாம். ஸோ அதனால இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ஒரிஜினல் சர்டிஃபிகேஷன் ஒரு வாட்டி வெரிஃபிகேஷனுக்காக கொண்டு போயிருப்போம், கூடுதலா இதுல சொல்லியிருந்தாங்கன்னா கையில வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க ஒரிஜினல்ஸ் இல்லாம உள்ள போனதுக்கு அப்புறம் ஒரிஜினல் கேட்டாதான் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால கட்டாயம் நீங்க இன்டர்வியூக்கு போறவங்க உங்களோட இன்டர்வியூ எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேஷன் உங்களோட கேரி பண்றது ரொம்ப அவசியம். சரிங்களா? ஸோ இதுதான் ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இன்டர்வியூக்கு போறவங்களுக்கான பொதுவான நடைமுறைகள் பார்த்துட்டோம். நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கான ஒரு மாதிரி நேர்முக செஷன் இப்போ பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஒரு நேர்முக தேர்வை எந்த மாதிரி அட்டன் பண்றாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள்ல டவுட் இருக்கு, அவங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சின்னதா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறாப்புல சில தகவல்களை கொடுக்குறோம். அது பயனுள்ளதா இருந்தா தயவு செய்து எடுத்துக்கங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இன்டர்வியூ நேர்முக தேர்வுக்கு செல்கின்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இந்த மாதிரி போட்டித் தேர்வுகள்ல வின் பண்ணி அடுத்தடுத்த லெவல் போறது அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான பர்சனால மட்டும்தான் அதை அந்த கன்சிஸ்டன்சியை கொடுக்குற, ஹார்ட் ஒர்க் கொடுக்குற மாணவ மாணவிகளால் மட்டும்தான் அந்த அடுத்த லெவல் சக்சஸ் அப்படிங்கிறது கட்டாயம் கொண்டு போக முடியும். அதனால உங்க எல்லாருக்கும் முதற்கட்டமா வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமா வெற்றிகரமா உங்களோட நேர்முக தேர்வை முடித்து பணியில் அமர அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சரிங்களா? ஸோ ஓகே, இப்போ இந்த இன்டர்வியூல எந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பிரண்ட் சைட்ல இருந்து அவங்க சில விஷயங்களை கேட்கறாங்க. ஸோ என்னோட சைட்ல இருந்து சில விஷயங்களை உங்களுக்கு சொல்றேன். ஓகே, வணக்கம் சார். வணக்கம். இப்போ நம்ம நேர்முக தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா நம்ம என்ன விதமான ப்ராசஸ்ல இறங்கணும்? ஸோ நமக்கு ஹால் டிக்கெட்லேயே சொன்ன மாதிரி முதல் பாயிண்டே அப்படிதான் சொன்னாங்க. ஸோ மிக நேர்த்தியான உடையுள்ள வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மென்னை பொறுத்தவரை ஒரு பேண்ட் ஷர்ட் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஃபார்மலான பேண்ட் ஷர்ட்ல போகணும். விமனை பொறுத்தவரை ஒரு டீசென்ட் லுக் தரக்கூடிய ஒரு சுடிதார் ஆர் சாரி, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல போனா ரொம்ப நல்லது. ஸோ அது அவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயமா, அந்த ட்ரெஸ் கோட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்களே, உங்களோட ஆடை உங்களோட நீங்க சொல்ல வந்த விஷயத்த உங்களோட ஆடை சொல்லும், உங்களோட அப்பியரன்ஸே சொல்லும். ஸோ அதனால அந்த அப்பியரன்ஸ் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப பிளசண்டா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா, ரொம்ப அழகா காட்டணும் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல தேவை, இந்த ட்ரெஸ் கோட் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே சார். ஸோ அப்புறம் பார்த்தோம்னா நம்ம உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம வந்து அவங்களுக்கு மரியாதை கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த இடத்துல நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. வெரி குட். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு என்ட்ரு ஆகிறோம் அப்படின்னா, ஒரு இன்டர்வியூ கேம்பஸ், இன்டர்வியூ நடக்கக்கூடிய அந்த வளாகத்திலிருந்து அந்த இன்டர்வியூ நேர்முக தேர்வு நடக்கக்கூடிய அறைக்கு போறோம் அப்படின்னா,
அங்க ஒரு ஜூரி ஒரு 4 மெம்பர்ஸ் ஆர் 5 மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களோட அனுமதி வாங்கிட்டு உள்ள போகணும். ஸோ தமிழ்ல இருக்கலாம் இல்ல ஆங்கிலத்துல இருக்கலாம். மே கமின் அப்படின்னு கேட்கலாம், இல்லைன்னா ஐயா நான் உள்ள வரலாமா அப்படிங்கிற மாதிரி அவங்களோட அனுமதி கேட்டுட்டு அனுமதி கேட்டதுக்கு அப்புறம் உள்ள போகணும் அப்படிங்கிறது இதுல ரொம்ப முக்கியமான முறை. அதுக்கப்புறமா நீங்க உட்காருற இடம், நீங்க அனுமதி கேட்டு ஹால்குள்ள வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த இன்டர்வியூ பேனல் இருக்கும். பேனல் முன்னாடி அவங்க டேபிள் இருக்கும், உங்களுக்கான சேர் இருக்கும். ஸோ இந்த சேர்லயுமே நீங்க உட்கார்றதுக்கு முன்னாடி உட்காரலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவங்களோட அனுமதி வாங்கிட்டு உட்காரும். ஸோ நான் என்டர் ஆகும்போது அனுமதி வாங்கிட்டேன், நான் உட்கார்றது நானே உட்காருவேன் அப்படிங்கிற மாதிரி தயவு செய்து யோசிக்க கூடாது. நீங்க என்டர் ஆகும்போது ஒரு அனுமதியும், நீங்க உட்கார்றதுக்கு முன்னாடி அவங்களோட அனுமதியும், அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கணும். ஸோ இருகரம் கூப்பி, அரசு துறைகள்ல தமிழக அரசு துறைகள் எப்பவுமே வணக்கம் அப்படிங்கிறது 2 கைகளையும் கூப்பி அவங்கள பார்த்து நேரில் பார்த்து முகத்துக்கு முகம் பார்த்து கண் நேர பார்த்து அவங்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு அவங்களோட அனுமதியோட அந்த சீட்ல உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சீட்ல உட்காரணும். ஓகே, தேங்க்யூ சார். அடுத்து பார்த்தோம்னா நம்மளோட பர்சனல் பேக்ரவுண்ட் பத்தி டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் சொல்லலாம்? பர்சனல் பேக்ரவுண்ட், உங்களோட சுய அறிமுகம் அல்லது உங்களை பற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க எந்த இடத்துல இருந்து வரீங்க, உங்க பேர் என்ன, உங்க ஊர் என்ன, எந்த ஊர்ல இருந்து வரீங்க, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் திருமணமான திருமணமான விவரம், குழந்தைகள் விவரம், கணவர் பற்றிய விவரம், திருமணமான அம்மா அப்பா விவரம், கூட பிறந்தவங்களோட விவரம் அப்படிங்கிற மாதிரி குறைந்தபட்ச அந்த கல்வி தகுதி, உங்களை பத்தின ஒரு அடிப்படையான விஷயங்களை கட்டாயம் நீங்க தெரிவிக்கணும். சரி சார். சார் அடுத்து பலம் பலவீனம். ஸோ எப்பவுமே ஒரு இன்டர்வியூ அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு வெரி ஃபர்ஸ்ட்ல இருக்காது. ஆனா ஏதாவது ஒரு இடத்துல இந்த உங்களோட பலம் பலவீனத்தை பத்தி கேட்பாங்க. ஸோ இப்போ பலம் அப்படின்னா உங்களுக்கு இப்ப நான் கேட்கிறேன், உங்களுக்கு பலம் அப்படின்னா நீங்க எந்த மாதிரி விஷயங்களை பத்தி சொல்வீங்க? இப்போ என்னோட பலம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு டீம் மேனேஜ்மெண்ட் இருக்கும் என்கிட்ட கண்டிப்பா. அப்புறம் எந்த விஷயமாவது இப்போ புதுசா கத்துக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல இன்வால்வ் பண்ணி நான் கத்துட்டு அதுல இன்னுமே நல்லா டெவலப் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். அதே மாதிரி மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும், அதுலயுமே நான் கொஞ்சம் நல்லா இன்வால்வ் பண்ணி பண்ணுவேன். ஒரு விஷயங்களை கத்துக்கிட்டு அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குற விஷயம் வெரி குட். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு என்ன கிட்ட ஒரு டீம் ஒர்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஒரு டீமா எப்படி ஒர்க் பண்றீங்க, எப்படி விஷயங்களை குயிக்கா கத்துக்கிறீங்க அப்படிங்கிற விஷயங்களை அவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அதனால உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ரொம்ப பாசிட்டிவ் சைட்ல நல்ல விஷயங்களை பத்தி உங்களை பத்தி சொல்லணும். அடுத்ததான் உங்களோட பலவீனம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். ஸோ உங்களோட பலவீனமா நீங்க என்ன சொல்லுவீங்க? பெருசா இல்ல, இப்போ நார்மலா சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி இருந்ததுல ஒரு சோசியல் பிளேஸ்ல வந்து கொஞ்சம் பேசுறதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கும். ஸோ இப்போ அதையுமே நம்ம ஒரு ஜாபுக்கு போறோம் அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா அதையுமே ரெக்டிஃபை பண்றதுக்கான வழியை பார்த்து. வெரி குட். ஸோ அந்த மாதிரி பலம் எந்த அளவுக்கு சொல்றீங்களோ அதே மாதிரி குறைந்தபட்சம் பலவீனம் அப்படின்னா பலவீனம்ங்கிறது ரொம்ப உங்களை ரொம்ப டவுனா சொல்றது இல்லாம சின்னதா ஒரு ப்ராப்ளம் அதை நான் சரி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவா தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. பலவீனமா இல்லாத ஆளே இல்லை, பட் பலவீனமா இருந்தா கூட அதை நான் கத்துப்பேன், அதை சரி பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடோட அந்த ரிப்ளை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க. வெரி குட். ஸோ அதனால நான் சில விஷயங்கள குரூப் கேதரிங்ல நான் ப்ரெசென்ட் பண்றதுல கொஞ்சம் நர்வஸா இருப்பேன், அதை நான் சரி பண்ணிப்பேன் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான விஷயத்த கட்டாயம் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். பொதுவா இந்த கல்வி தகுதி தாண்டி கூடுதலா என்னென்ன விஷயங்கள், என்னென்ன வேலைகள் உங்களுக்கு, என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரியும்? கல்வி தகுதி தாண்டி வேற என்ன விஷயம்? கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கு சார். அப்புறம் டைபிஸ்ட் முடிச்சிருக்கேன். அப்புறம் சிஓஏ இப்போ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதை தாண்டி வேற ஏதாவது தெரிஞ்சுக்க வேண்டிய இருக்குமா சார்? இது உங்களுக்கு என்ன தெரியுமோ தெரிஞ்ச விஷயத்த அப்படி நீங்க சொல்லிடுங்க. இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே நேரத்துல ஒரு 3-4 வேலைகள் ஒரே நேரத்துல, பல பணிகள் ஒரே நேரத்துல கொடுக்கப்பட்ட அதை எந்த மாதிரி சமாளிப்பீங்க? இப்போ நீங்க எடுக்கப்பட்ட பதவி அப்படிங்கிறது ஓஏ போஸ்ட்ல இருந்து மசால்ஜி, கார்டனர், வாட்டர்மேன், வாட்டர்மேன் நிறைய பணிகளுக்கான ஒரு இன்டர்வியூவா இருக்கும். இதுல ஒருத்தர் ஒண்ணுக்கும் மேற்பட்ட பணிகளுக்கு கூட நீங்க செலக்ட் ஆயிருப்பீங்க, இன்டர்வியூ வந்திருப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரே நேரத்துல வேற வேலைகள் கூட நீங்க அதை எப்படி சமாளிப்பீங்க? இப்போ ஒரே நேரத்துல நிறைய வேலைகள் கொடுக்கும்போது கண்டிப்பா ப்ரையாரிட்டியை ஃபர்ஸ்ட் பார்க்கணும் சார். ஸோ சீனியர்ஸ்கிட்ட கன்சிடர் பண்ணிட்டு எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த வேலைக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை முடிச்சுட்டு அடுத்தடுத்து மற்றபடி எல்லா வேலைகளையுமே சொல்லி கொடுக்கப்பட்ட வேலைகள் எல்லாத்தையும் முடிப்பீங்க, இது ப்ரியாரிட்டிஸ் பேசிஸ்ல அதையும் முடிப்பீங்க. வெரி குட். ஸோ பொதுவான திறன்கள், இப்போ காமன் ஸ்கில்ஸ், இப்போ நீங்க எஜுகேஷன், அடிஷனல் குவாலிஃபிகேஷன், அதை தாண்டி பொதுவான திறன்களா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை ஹவுஸ் கீப்பிங் அப்படிங்கிற ஒரு விஷயம், இப்போ எந்த மாதிரி நீங்க தெரியும், உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? ஹவுஸ் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வீடை எந்த அளவுக்கு நம்ம சுத்தமா வச்சிருக்கிறோம், அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி நீட்டா பண்ணிருக்கிறோம். ஸோ ஒருத்தர் வீட்டுக்குள்ள வந்தாலும் பார்த்த உடனே ஒரு அட்ராக்ஷன் ஆகுற அளவுக்கு நம்ம எவ்வளவு வீடை சுத்தமா வச்சுக்கோமோ அதே மாதிரி ஆபீஸ்லுக்கும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும்னு ப்ரிஃபர்.
ஓகே. அதே மாதிரி நீட்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பொறுத்தளவுல எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க? எந்த மாதிரி விஷயங்கள் வீடு ஒரு ஒரு அரேஞ்ச் பண்ணா எந்த மாதிரி இருக்கணும்? ஒரு ஹாலோ, ஒரு ஹாலா ஆபீஸ். இருக்கட்டும், ஒரு ஆஃபீஸா இருக்கட்டும், டேபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கண்டிப்பா நீட்டா இருக்கணும். அங்கங்க எதுவும் வேஸ்ட் பேப்பர்ஸ் இருந்தாலோ அது எல்லாத்தையும் நீட்டா கிளீன் பண்ணி, ஓகே. அதே மாதிரி ஒரு கார்டனா இருக்கட்டும், கார்டனையுமே நீட்டா கிளீன் பண்ணி வைக்கிறது. ஓகே. ஓகே. இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே நீட்டா வெரி குட். பண்ணணும். ஸோ கண்டிப்பா அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வீடை எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்றோமோ அதுக்கு ஈக்குவலா அதையுமே நம்ம நீட்டா மெயின்டைன். மெயின்டைன். ஓகே. ஓகே. ஸோ மொழி அறிவுகளை பொறுத்தவரை உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்லாம் தெரியும்? தமிழ், இங்கிலீஷ் ஸோ ரெண்டுலையும் வாசிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் தெரியும். எழுதுறதுக்கும் கண்டிப்பா தெரியும். ஓகே. ஓகே. ஃபைன். ஸோ அதில் கூடுதலாக பார்த்தீங்கன்னா மரியாதையான நடவடிக்கைகள். ஸோ ஆஃபீஸர் ஹையர் ஆஃபீஸரை பொறுத்தவரை உங்களுக்கு உயரதிகாரி நீதிபதி இருக்காங்க அப்படின்னா, சூப்பரண்ட் கேடர் இருக்காங்க அப்படின்னா, அவங்க என்ன விஷயங்களை சொல்றாங்களோ அதை கவனமாக உள்வாங்கணும். அவங்க சொல்ற விஷயத்த மரியாதையா செய்து கொடுக்கணும். அவங்க கிட்ட ரொம்ப மரியாதையான ஒரு நடவடிக்கை உங்ககிட்ட இருந்து இருக்கும். அதை எதிர்பார்ப்போம். கண்டிப்பா சார். ஸோ கூடுதலாக உங்களுக்கு பொது அறிவு சார்ந்த விஷயங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் கேட்பாங்க அப்படின்னா, தமிழக மாவட்டங்களோட எண்ணிக்கையை பத்தி கேட்கலாம். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் மாவட்ட சிறப்புகள் அப்படின்னா நீங்க சார்ந்த மாவட்டம், உங்களோட மாவட்டம் என்ன? தென்காசி. ஸோ இப்போ தென்காசி மாவட்டத்தில் என்னெல்லாம் சிறப்புகள் அப்படின்னு சொல்லுவீங்க? என்னெல்லாம் சொல்லுவீங்க? தென்காசியை பொறுத்த வரைக்கும் சர்ச் இருக்கு சார். சரி. பெரிய சர்ச் இருக்கு. சரி. பெரிய சர்ச் எங்க இருக்கு? சென்ட் மைக்கேல் சர்ச் இருக்கு. தென்காசில பெரிய சர்ச் இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் பெரிய கோவில் இருக்கு. ஓகே. தென்காசி பெரிய கோவில் இருக்கு. அப்புறம் மசூதிகள் இருக்கு. சுற்றுலா தலம்னு எடுத்துட்டோம்னா குற்றாலம் பக்கத்துல பெரிய மசூதினா நீங்க உங்க ஊர்ல ஃபேமஸான மசூதி எதை சொல்லுவீங்க? பெரிய மாஸ்க் என்ன சொல்லுவீங்க? ஆழ்வார்குறிச்சி பொட்டல்புதூர் மாஸ்க் இல்லாம? வெரி குட். அந்த மாதிரி நிறைய மாவட்டத்துல எல்லா மதங்களை சார்ந்த பெரிய பெரிய கோவில்கள்லாம் இருக்கு. பெரிய பெரிய விழாக்கள் நடக்கும். சோ அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லுவீங்க? சுற்றுலா தலங்கள் இருக்கு. அப்புறம் அணைக்கட்டுகள் இருக்கு சார். ஓகே. அணைக்கட்டுகள் இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு. ஓகே. நீர்ப்பாசனங்கள் எல்லாமே வந்து விவசாய மாவட்டம், முழுமையா விவசாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம், புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மாவட்டம். சரி. அதுக்கப்புறமா தேர்தல் குறித்த விவரங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். நடப்பு நிகழ்வுகள் தெரிஞ்சுக்கணும். தமிழக சட்டமன்ற தொகுதிகளோட எண்ணிக்கை கேட்கலாம். இப்போ நமக்கு அடுத்த எலெக்ஷன் இருக்கிறதுனால எலெக்ஷன் பத்தி ஒரு சில கேள்விகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. தமிழக சட்டமன்ற தொகுதிகளோட எண்ணிக்கை தெரியுமா உங்களுக்கு? 234 தொகுதிகள். 234 சட்டமன்ற தொகுதி. ஸோ ராஜ்யசபா 18 இருக்கு சார். பாராளுமன்ற தொகுதி வந்து 39 தொகுதிகள் இருக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான விஷயங்கள். இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ கூடுதலா நம்ம கோர்ட் அப்படிங்கிறதுனால மெட்ராஸ் ஹைகோர்ட் பாத்தீங்கன்னா உலகத்திலே 2வது பெரிய வளாகம். ஸோ 1862 தொடங்கப்பட்ட மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் உலகின் 2வது பெரிய வளாகமா இருக்கு. இது முதல் வளாகம்னா லண்டன் கோர்ட் வந்து ஃபர்ஸ்ட் பெரிய கேம்பஸ். 2வது கேம்பஸ் சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட். ஸோ இதோட மதுரை பெஞ்ச், மதுரை கிளை, சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை வந்து 2004ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஸோ இதுதான் வரலாறு. அதுக்கப்புறம் இந்த கோர்ட்டை பத்தி கேட்கும்போது உங்களுக்கு அதோட ஆர்டர் சொல்லுவாங்க, இந்த படிநிலைன்னு சொல்லுவாங்க. அந்த படிநிலைங்கிறது தெரியுமா? இப்போ எது லோவர் கோர்ட், அதுக்கு அடுத்து என்ன, அதுக்கு அடுத்து என்ன, அதுக்கு அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். ஸோ தெரியுமா உங்களுக்கு? தாலுக் கோர்ட், அப்புறம் மாவட்ட நீதிமன்றம், ஓகே, அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம். ஸோ சார்பு நீதிமன்றங்கள், மாவட்ட நீதிமன்றம், அதுக்கப்புறம் உயர் நீதிமன்றம், அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரம் கொண்ட நீதி அமைப்பு அப்படின்னா உச்ச நீதிமன்றம். ஓகே. ஸோ இந்தியாவில் ஜனநாயகத்தின் 3வது மிகப்பெரிய தூணாக மதிக்கப்படக்கூடிய நீதிமன்றம். நீதித்துறை வந்து 3வது ஜனநாயகத்தின் 3வது தூண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு, முக்கியமான பதவி. ஸோ அதுல நீங்க வந்து அதுலயும் நீங்க ஒரு அங்கமா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா உண்மையில அது ஒரு பெரிய விஷயம். ஸோ எல்லா துறைகளையும் தாண்டி நீதிமன்றத்துக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய மரியாதையும் மதிப்பும் தமிழ்நாட்டு துறைகள்ல ரொம்ப முக்கியமான துறையா, அது எந்த வேலையில் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஆன ஒரு வேலைக்கான மரியாதை இருக்கு. கோர்ட் அப்படிங்கிறது இன்னும் கூடுதலா ஒரு மரியாதையான ஒரு வேலை. அதனால உங்களுக்கு அந்த ஒரு மரியாதையும் அந்த ஒரு சிறப்புமிக்க வேலையும் கிடைக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன். ஸோ ஃபைனலா உங்களுக்கு உங்களை ஏன் இந்த பணியில நான் தேர்வு செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வழக்கமா இருக்கும். ஸோ எந்த இன்டர்வியூ பண்ணினாலுமே ஏன் நான் உங்களை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ இதுக்கான கேள்வி நீங்க இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க, பார்த்துட்டு இருக்கவங்களும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஏன் உங்களை இந்த பணிக்கு தேர்வாகணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த இன்டர்வியூருக்கும் உங்களுக்குமான விஷயம். ஸோ ஃபைனலா எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களோட பிரசன்டேஷன் எப்படி இருந்தது, எந்த மாதிரி ஆன்சர் பண்ணீங்க, எல்லாத்தையும் வச்சு ஃபைனலா இப்படி ஒரு கேள்வி எல்லா இன்டர்வியூலயும் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஏன் உங்களை இந்த பணிக்காக தேர்வு செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜெனியூனான ஒரு பதில் உங்ககிட்ட இருந்து வேணும். நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அதில் நான் உங்களுக்கு கூடுதல் இருந்தேன்னா நான் உங்களுக்கு கரெக்ட் பண்ணி உங்களுக்கு எல்லாருக்கும் அதை நான் சரியான ஆன்சர் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்கு கீழே கமெண்ட்ல பண்றேன். சரிங்களா? ஸோ 14ஆம் தேதி 15ஆம் தேதி இன்டர்வியூக்கு போற அனைத்து போட்டித் தேர்வுகள், அனைத்து வெற்றியாளர்களுக்கும் மனம் மார்ந்த வாழ்த்துக்களையும் நெஞ்சம் நிறைந்த பாராட்டுகளையும் தெரிவித்துக்கிறோம். ஆல் தி பெஸ்ட். Thank you.